இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள் மேக்சிமம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்த்து. நான் ஏன் வாழ்கிறேனே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கடகராசி என்பவர்கள் மனசில் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னெடுத்தையும் கிரகங்கள் கொடுக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உறுதியாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி அன்பர்கள் முடிஞ்சளவு அவங்க கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களை ரொம்ப மரியாதையே நடக்கும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சக ஊழியர்களுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு பதவி உயர்வு விஷயம். சில தனுசு ராசியில் பெண்கள் யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த ராகுகேது பயிற்சி நகையை மீட்டெடுக்கிறது, புதிய நகைகளை வாங்குவது, ஆடம்பர பொருட்களை வாங்கி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. என்னுடைய வாழ்க்கையில் காசு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு பணம் உறுதியாக தேவைப்படும் அளவை விட கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் அந்த பணத்தை பாதுகாக்கும் தன்மை மகர ராசிக்கு இனிமேலாச்சும் வரணும். என்னடா பண்ணம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த கும்பராசினர்கள் இதை செய்யலாம், இப்படிலாம் செய்யலாங்கிற ஒரு உணர்வுகளை உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ராகு பகவான் மூலமாக கும்பராசிக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ராகுகேது பகவான் கொடுக்க போகிறாங்க. இறைத்தேடி நேர்களுக்கு வணக்கம். வரவிருக்கிற ராகு கேது பெயர்ச்சி 2025 12 ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சிவகாசியிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் திரு டி.ஜே. சுந்தரபாண்டி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு வருஷத்துல எத்தனை பெயர்ச்சி இருக்குன்னே தெரியல. சனி பெயர்ச்சி பார்த்தோம், குரு பெயர்ச்சியும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ராகு கேது பெயர்ச்சி இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? இந்த 2025 மட்டும்தான் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்குது. அதாவது ராகுயும் கேதையும் நம்ம ஒரு கிரகமாக எடுத்துக்கிறோம். சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டில் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து குரு பயிற்சி மே மாதம், அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி. ஸோ இந்த செயல்பாடு தன்மைகள் வந்து பார்க்கும்போது இந்த வருஷம் ஒரு பிரம்மாண்டமான வருஷம். அதாவது 12 ராசி நேயர்களுக்குமே ஓவர் டாப் கிடையாது, ஓவர் எண்டும் கிடையாதுங்கிற மாதிரி கிரகங்கள் அதனுடைய ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது. ஸோ அதே மாதிரி அந்த கிரகங்கள் 3 கிரகங்களுமே தன்னுடைய தனித்திறமையை காட்டப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி. ஸோ இன்னைக்கு நீங்கள் கொடுக்க டாபிக் என்னென்னா ராகுகேது பயிற்சி. ஆமா. அதாவது கிரகங்கள் என்று சொன்னால் 7 கிரகம் தான். ராகுகேது வந்து நிழல் கிரகம் தான் சொல்கிறோம். நிழலாக இருக்கிறவனுக்கு பவர் இருக்கான, நிழலாக இருக்க கிரகத்துக்கு தான் அதிகமான பவர். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் இருக்குது, பயப்படுவோமா? பயப்படவே மாட்டோம், தைரியமாக போய்கிட்டே இருப்போம். பட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நடந்து போனால் என்ன பண்ணுவோம்? ஐயையோ என்ன பண்ணன்னு தெரியலையே, நம்ம இருட்டுக்குள்ளே போகிறோம், கீழே விழுந்துருவோமோ, எதுவும் அடிபட்டுருமோங்கிற பயம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த பயத்தை உணர்த்தி ஒரு வெற்றியை கொடுக்கறது தான் ராகுகேது. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ராகுகேது பகவான் வருகிற மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது ராகு பகவான் வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு வராரு. கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னியிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்போ இந்த ராகுகேது இடமாற்றத்துக்குரிய செயல்பாடுகள். இந்த ராகுகேதுனா யார் அப்படின்னா, ராகு பகவான்கிறது வந்து மனிதனுடைய தலை. ஓகேவா? தலை உருவம் கொண்டது ராகு, உடல் அமைப்பு கொண்டது வந்து கேது. ஓகேவா? ஸோ இதில் இந்த ராகு பகவானை எப்போ வலிமை அதிகமாக இருக்கும், ராகுவோட வலிமை எப்போ அதிகமாக இருக்குன்னா, அமாவாசை சம்மந்தப்பட்ட இருட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக எங்கே இயங்குதோ அங்கே ராகுவோட தன்மை ஒரு வலிமையான பவராக இருக்கும். கேதுவோட தன்மை எப்படி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் இயங்குதோ அது கேதுவோட இயக்கம் என்று பார்க்குறோம். இதனால தான் இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைகள் பண்ணுறாங்க. நிறைய மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் மெயினாக அந்த ஒரு லாக் பண்ணுறது வந்து ராகு தான். அந்த செயல்பாடை வந்து செயல்படுத்துறது ராகு பகவான். அதே போல் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு நினச்சாருன்னா ஒரு சாதாரணமாக ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஒரு நம்ம மீடியாலெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், யூடியூப் சேனலில் ஒரு சகோதரி ஒருத்தவங்க வெளி மாநிலத்தில்
எப்படி சாதாரணமாக இருந்தாங்க, இப்போ அவங்க ரேஞ்ச் என்ன, அவங்க லெவல் என்ன. ஸோ அப்போ இயற்கையாகவே அவங்க ஜாதகத்தில் ராகுவோட வலிமை அதிகமாக இருந்திருக்கலாம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரம்மாண்டத்தை நோக்கி வந்துட்டாங்க. ஒரு பெரிய மீடியாக்குள்ளே வரதுனா பெரிய விஷயமா, யூடியூப்பில் வர்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதில் கலைத்துறைக்குள்ளே எவ்வளோ பேர் தன்னுடைய திறமைகளை வச்சு காத்திருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தினால் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்த ஒரு மிகப்பெரிய கணிப்பு. அப்போ ஒரு பிரம்மாண்டம்னாலே ராகு தான். ஒரு விஷயத்த இயக்கிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு லாக் ஆயிடுச்சு, நல்ல மிஷின் ஓடி இருக்கு, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன அது யார் தடையா இருப்பாருன்னா கேது தான். கேது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு சார்ந்தவர். மனுஷனை ஏன்டா வாழ்றோம், சித்தம் போக்கு சிவன் போக்கு போகணும்னு நினைச்சாருன்னா அவங்க கேதுவோட வலிமை இருக்கும். செம்மையாக போய்கிட்டே இருக்க மனுஷன் பட்டு லாக் ஆகி பேசாமல் நான் ஊருட்டு போயிடுறேன் அப்படிம்பாங்கன்னா கேதுவோட வலிமை அவங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது பகவானுடைய சாரநாதனர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு வலிமை தன்மை கொண்ட ராகு கேது பகவான்கள் 12 ராசி நேயர்களுக்கும் படாத பாடு படுத்த போகிறாங்களா, இல்லை வாழ்க்கையில் வெற்றி கொடுக்க போகிறாங்களாங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வருது. ஐயோ சனி பகவான் வந்து நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம், அடுத்து குரு பகவான் வர பரவாடா தப்பிச்சிருவோம்னு நினைக்கும் போது நான் வர்றேன் பாரு அப்படின்னு கொஞ்சம் ராகு வெயிட் கேது பண்ணி வர்றாங்க. அடிங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும். மாதிரி ராகுவும் கேதுவும் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறதான் விஷயம். அப்போ கிரகத்துடைய வலிமை செயல்பாடுகள் அதை பார்த்து தான் நம்ம நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணிக்கணும். ரொம்ப ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சின்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ முதல் ராசியான மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு? காலபுருஷன் ராசியின் முதல் ராசி தான் மேச ராசி. மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்போ ராகு உள்ள நுழையிறார். ஆக்சுவலாக 12ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தார், இப்போ 11ஆம் இடத்துல ராகு வராரு. அதே போல் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றார். இப்போ இந்த 2 கிரகங்கள் இடமிட்டு இடம் மாறும்போது மேச ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, ஏற்கனவே சனி பகவான் பார்வையை விட்டு விலக்கிட்டார், இப்போ மார்ச் எண்டில் விளக்குறாரு. ஸோ இங்கே ராகுமே 12லேருந்து மாறும்பொழுது மேச ராசிக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும். பொருளாதார விஷயங்களில் ரொம்ப ஒரு லாக் ஆகிட்டேன், என்னால் வந்து அதை அடுத்த கட்ட நகருக்கு போக முடியல, கடன் பிரச்சனை எனக்கு ஓவராக இருக்குது, எப்படா கடன் அடையும், கடன் அடைஞ்சால் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சில மேசராசிக்காரங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் விரைய செலவு, உடல் ரீதியாக மன ரீதியாக விரைய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குப்பா, இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதன்னா அந்த தீர்வை கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு இந்த ராகு பகவானுடைய செயல்பாடும் கேது பகவானுடைய செயல்பாடும் இருக்க போகிறது. அப்போ புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா ராகு 11ல் அமர்ந்திருக்கனால புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்துக்காக காத்திருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது. இதில் மேசராசிக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லலாம். குழந்தை பாக்கியம், எங்களுக்கு பெண் குழந்தை வேணும், பெண் குழந்தை கிடைச்சா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு திருமணம் முடித்து யார் மேசராசிக்காரங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு உறுதியாக பெண் குழந்தை பிறக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ஒரு கிரகம், அதுவும் பாவ கிரகங்கள் அமரும்போது புத்திர தடை கிடையாது. சரியா? அந்த கிரகம் என்ன கிரகம் உட்கார்ந்துருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்றவாறு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 5ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு பெண் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். இங்கே இந்த கிரகங்களுடைய வலிமை நல்லதாக இருக்கிற விஷயம் இருக்குது. அப்போ பாதிப்பு ஒரு கிரகம் அள்ளி கொடுக்குதுன்னா இன்னொரு பக்கம் அடித்து தூக்குறதுக்கும் வாய்ப்பு ரெடியாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன விஷயங்கள்ல இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மேசராசிக்காரங்க கூட்டு தொழில் பண்ணுறாங்க, நான் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறேங்க ஐயா, நான் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே தான் அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உறுதியாக அவங்க பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா பார்ட்னர் இவங்களை ஏமாத்துறதுக்கான இவங்க ஜாதக ரீதியாக இவங்களுடைய கோச்சார கிரகங்கள் ரீதியாக பார்ட்னருக்கு இவங்களுக்கும் முரண்பாடான கருத்து வரும். அப்போ இவன் என்ன நம்மளை டாமினேஷன் பண்ணிகிட்டே இருக்கான், இப்போ நம்ம இவனை எதிர்க்கலாங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, முடிவு எடுத்துருவாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கட்டாயமாக கவனம். மேசராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆள் தெரியாது, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் வந்தனால யாருன்னே தெரியாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு, பட்டர்னு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதிலெல்லாம் போய் லாக் ஆகிடுறாங்க. தன்னுடைய திறமையை காட்டணுக்காண்டி பெண்கள் வர்றாங்க, ஆனால் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு தன்னுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமையெல்லாம் வருது. ஸோ இந்த கேது 5ல் உட்கார்ந்துருக்கனால மேக்சிமம் முகம் தெரியாத ஆள் தெரியாத நபர்களை நேசிப்பதையோ பாசம் வைப்பதையோ நிறுத்திடணும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க, வேண்டாம்.
ஏன்னா 5ஆம் இடங்கிறது உங்களுடைய வம்சாவளி சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த இடத்துல கேது உட்கார்ந்திருக்கும்போது நீங்க செய்ற தப்பு, இல்ல நீங்க செய்ற காதல்னால உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச அளவு தேவையில்லாத விஷயங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் விட்டுட்டு, மன நிம்மதிக்காக வழிபாடுகளை பின்பற்றினாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு இந்த ராகு, கேது பயிற்சி அப்ப, இவங்க என்ன தானம் பண்ணா மிகப்பெரிய மாற்றம், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்டின்னா, குழந்தைகளுக்கு, அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு இவங்களால முடிஞ்ச அளவு ஏதாச்சும் உதவிகள் செய்யலாம். புக் வாங்கி தரலாம், ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரலாம். ஸோ இத வந்து மாசத்துக்கு 1 நாள் வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து, இவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, இவங்களுடைய குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, இவங்களுக்கு இந்த ராகு, கேதுனால் ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து இவங்கள காப்பாத்தும். அதேபோல இந்த சாலையோரமா வயதான முதியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? வயதான முதியவர்களுக்கு இவங்க கையால சனிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு மாசத்துல 1 நாளாச்சும், அதாவது ரெகுலரா குடுத்தா அதுக்கேத்த மாரி ஒரு அற்புதமான மாற்றம். அல்லது மாசத்துல 1 நாளாச்சும் இவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுத்து, தண்ணியும் சேர்த்து குடுக்கணும். எப்பவுமே சாப்பாடு குடுக்கும்பொழுது தண்ணியும் சேர்த்து குடுக்கணும். இதான் வந்து எல்லா வீடியோலயும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்ப சாப்பாடு குடுத்து தண்ணி கேனும் சேர்ந்து குடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு ராகு கேது பகவானால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாம, நம்ம சொன்ன நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டா கிடைச்சு, மேச ராசிக்காரங்க ராகு கேது பயிற்சிய வெல்கம் பண்ணி சந்தோஷமா அனுபவிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு விளக்கம் குடுத்தீங்க. எதுலலாம் கவனமா இருக்கணும் அப்டின்ட்டு. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கா? இல்ல கவனமா இருக்கணுமா? ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துலருந்து தற்போது 10ஆம் இடத்துக்கு போறாரு. கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்ப ரிஷபத்திலிருந்து சிம்மம் வந்து 4ஆம் இடம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி வந்து 10ஆம் இடமாக வரும். அப்படிப்பட்ட செயல்பாடு வரும்பொழுது, இந்த ராகு கேது பயிற்சியினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னா, இவங்களுடைய புதிய தொழில் தொடக்கத்துக்குரிய விஷயங்கள் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆமா, குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைக்கும். அதேபோல இவங்க வந்து ஒரு விஷயத்த வச்சு இப்ப கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ரிஷப ராசியில கரெக்ட்டா இப்போ 2 மாசமா, இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் சொல்றேன்னா, கரெக்ட்டா 2 மாசமா கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மனசுக்குள்ள அழுத்தத்தோடயே சுத்துறாங்க. என்னன்னே இணை புரியாத ஒரு அழுத்தத்தில சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ராகு கேது பயிற்சி மே மாசத்துக்கு மேல அவங்களுக்கு அந்த அழுத்தம் விலகிவிடும். அது உண்மை. அதேபோல ரிஷபராசியில ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்டத்தட்ட போன ஒரு 10 மாசமாவே "போதும்டா சாமி, ஒரு பைத்தியக்காரன் மாரி சுத்துறேன்" அப்படிம்பாங்கல்ல. அதே மாரி அந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தில இருந்த நிலை மாறி, அவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக நிதானமாக முடிவெடுத்தல். தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன செய்யணுங்கிற முடிவை எடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல ராகு பகவானும், கேது பகவானும் குடுக்க போறாங்க. அதேபோல கல்யாண தடைகள், நல்ல ஒரு அமைப்பு வந்திருக்கும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி போயிருக்கும். என்ன காரணம்னே புரியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறி இவங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான ஒரு அமைப்பு ராகு பகவானும் உறுதியா குடுப்பார். ராகு பகவான் தான் இவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தில அவர் வந்து உட்கார்ந்திருக்கனால, கட்டாயமா திருமண பாக்கியங்கள் உறுதியாக நடைபெறப் போகுது. இவங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிருக்காங்கன்னா, அடுத்த பிசினஸ் சேர்ந்து பண்ணுவாங்க. இன்னொரு பிசினஸ் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வரும். "நீங்க நல்லா பண்றீங்க சார். இந்த இதையும் ஏஜென்ட் எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்து பண்ணுங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல நம்ம ரிஷபராசியில சுக்கிரன் யாருக்கு அமர்ந்து, சுக்கிர பகவான் ரிஷபராசியில அமர்ந்து, இப்ப வந்து இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ணும்னா, கட்டாயமா அவங்க வந்து சினித்துறையில, ஓகேவா? அதாவது அந்த ஊர்ல அவங்க பிரபலமாவாங்க. எப்படியாச்சும் அவங்கள தேடி ஒரு கேமரா வச்சு முன்னாடி வச்சு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ராகு பகவானால் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்படுங்கிறது உண்மை. இந்த ராகு கேது பயிற்சி அப்ப நடைபெற்ற பிறகு இந்த 1 1/2 வருஷம் ராகு கேது பயிற்சினாலே பார்த்தீங்கன்னா 1 1/2 வருஷம் தான். இந்த 1 1/2 வருஷத்துல நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள் மேக்ஸிமம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவத தவிர்க்கணும். ஏதாவது நான் போய் வண்டி வாங்கினேன், அந்த பார்த்தீங்கன்னா இப்ப வந்து விபத்துக்களே எதனால நடக்குது? புது புது ஒரு மாடல் பைக், நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மோகத்துக்கு அடிமையாயிட்டாங்க. ஸோ, அதில போய் அதிவேகத்தால போய் லாக் ஆறாங்க. இந்த அதிவேகத்தை குடுக்குறது யாருன்னா, முட்டாள்தனமான அதிவேகம். அதிவேகங்கிறது ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இப்போ வேகமா போயிட்டாலும் பரவால்ல. முட்டாள்தனமான அதிவேகத்தை உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகு பகவான் தான். ஆசைய தூண்டி விட்டுருவாரு. "அவன மாரி நீ போ. நீ உன்னால போ முடியாதா?" அப்படின்னு தூண்டி விடுறதுனால, அதிவேகத்தால பாதிக்கப்படுற இளைஞர்கள் பல உயிர்கள் வேஸ்ட்டா போயிருக்கு. ஸோ, இந்த காலகட்டங்கள்ல உறுதியா உங்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம ரிஷபராசிக்காரங்க கட்டாயமாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வாகனங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது.
அதே போல் ரிஷபராசிக்காரங்களே ஒரு வண்டி வாகனங்கள் புதிய வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதேபோல் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இந்த நேரங்களில் கையிலேருந்து காசு போட்டு வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம், கட்டக்கூடாது. கடன் வாங்கி வேணால் கட்டிக்கும். ஏன்னா கடன் வாங்கும் போது என்னென்னா அந்த வீடு யார் பேரில் போயிடும்னா பேங்க்கில் போயிடும். அப்போ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க இன்னும் கிடையாது. அப்படி செஞ்சுக்கலாம். என் கையில் பணம் இருக்குயா, நான் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா இல்லை 30 லட்ச ரூபா வீடை 50 லட்ச ரூபா கட்டி முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் லாக் ஆயிரும். கட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இந்த விஷயங்களில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அதேபோல் தாயாருக்கும் இவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அம்மா மேலே ரொம்ப பிரியமானவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா தாய் சந்திரன் வந்து உச்சம் பெற ராசி ரிஷபராசி தான். ஸோ அப்போ தாய் மேலே உள்ள ஒரு அன்பான பாசம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கேது பகவான் உள்ளே அமர்ந்தனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆமாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த அன்பு நிலையாக நிற்கும், வெற்றிகரமான பாதை நோக்கி உறுதியாக செல்லும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி அப்போ நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் என்ன தானங்கள் செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னா, நம்ம சாலையோரம் இருக்கும் ஊனமற்றவர்களை தேடி அவங்களுக்கு போய் ஆடைகள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. அதாவது இவங்க யூஸ் பண்ணதுலேயே நல்ல பெஸ்ட்டான ஆடை கொடுத்தாலும் ஓகே, அல்லது புதிய ஆடைகள் ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய கர்மா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, தூய்மை பணியாளர்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க அந்த புது புது ட்ரெஸ்ஸு அந்த அவங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப டேமேஜாக போட்டிருக்காங்கன்னா இவங்க கையால் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தைச்சு போடும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது அந்த அன்பு சொல்லுவோம்ல, அந்த அன்புகள் மூலமாக ராகு பகவான் இன்னும் இவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. ஆமாம் ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகமான லாபத்தை கொடுப்பாரு, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுப்பாருங்கிறது கிரகத்துடைய செயல்பாடு. ரிஷபராசினியர்கள் வந்து இந்த வாகனம் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி என்னென்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக மிதுன ராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல வராரு, கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வராரு. அப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா, ஏற்கனவே ஒரு வீடு கட்டுறதுக்கு அமைப்பில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, பேங்க் லோன் வரையும் போய் கேன்சல் ஆகிருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டே இருக்கும்போது ஸ்டாப் ஆகிருக்கலாம். இந்த ரெண்டுமே தடைகளாக இருந்தால் அந்த தடை நீங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கிடைக்கும். சந்தோஷம் எப்படா அனுபவிப்போம், ஒரு 2 வருஷமாக ரொம்ப படாத பாடுபடுறோம், எங்களுக்கு சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் சுகஸ்தானத்திலேருந்து ராகு விலகிறதுனால 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் மிக ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட போகுது. இவங்களுக்கு கவனமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட பேசுகிற விதம், அவங்க சொல்லும்போது இவங்க பட்டு உணர்ச்சிசப்படக்கூடாது, பொறுமையாக விட்டு கொடுத்து போகணும். 2வது பேசாமல் அவங்கள்ட்ட போய் வம்பிழுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அது ஒரு விஷயம். 2வது வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுத்தேன் அதை முடிச்சே தீர்வேங்கிறத விட முயற்சி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். முயற்சி ஸ்தானத்தை அதிகமாக எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் தந்தையின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேரிங்காக இருக்கும். இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டா மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சியாக இருக்கும் என்பது உண்மை. இவங்க என்ன தானங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கள பொறுத்தளவு பேப்பர் புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கு நோட்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கலாம், அல்லது பேனா ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கலாம். யாருக்குன்னா கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு, அதேபோல் குழந்தைகளுக்கு இவங்க தானமாக வாங்கி கொடுக்கும்போது பொதுனுடைய ஆதிக்கம் வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எனர்ஜியாக பவரில் இருப்பாங்க, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைக்கு பயணிப்பாங்க. அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஆல்ரெடி வந்து சனி பகவான் வந்து இப்போ ஒரு 2.5 வருஷமாக 8ல் அமர்ந்தார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் 9 போயிட்டார், இவர் 9ஆம் இடத்துல இருந்தவர் 8க்கு வந்துட்டார். அதே போல் கேது பகவான் 3ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசிக்கு வந்திருக்கார். அப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை அடைய போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி பெற போகிறாங்கன்னா, அவங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் இந்த வருடங்களில் நிர்ணயப்படும். இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், பணப்பிரச்சனை இல்லை,
ஒரே கஷ்டமாக இருக்குது, நான் வந்து குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சிட்டேன், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னை புரிஞ்சுக்கல, நான் ஏன் வாழ்கிறேனே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கடகராசி என்பர்கள் மனசில் ஃபீல் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னெடுத்தையும் கிரகங்கள் கொடுக்க போகுது. இவங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பண வரவுகள் வரும். அந்த பணத்தை வந்து இவங்க சேமிப்புக்கான விஷயத்துக்கு செயல்படுத்திக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத விரை செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், சின்ன சின்ன செலவுகள் வந்துரும். அல்லது இவங்க யாருக்காவது உதவி செய்யணும் போய் கொண்டு போய் குடுத்துட்டாங்கன்னா, அந்த பணம் திரும்ப வராது. ஏன்னா, இங்க கேது 2ல உட்கார்ந்திருக்கனால, பண வரவை குடுத்து, குடுத்த பணத்த திரும்ப வரவிடாம பண்ணிருவாரு. ஸோ, அதனால முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும். அப்படிங்கிறது இவங்களுடைய சூழ்நிலைகள். யாருக்கும் போய் வாக்கு குடுக்கக்கூடாது. நான் இத முடிச்சு தரேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறத செய்யாம இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு வெற்றி உண்டு. அதேபோல கடகராசி அன்பர்கள் இந்த ராகுகேது பயிற்சி அப்ப என்ன தானம் பண்ணால் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தானம் பண்ணலாம். கோயில்களுக்கு வந்து பசுமாட வந்து தானமா பண்ணலாம். அப்படி இல்லங்க, நாங்களே எங்களுடைய செலவுகளுக்கே சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள், இந்த 2 1/2 வருஷமா நாங்க பட்ட பாடு உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அவங்க என்ன பண்ணலாம்னா, பசுமாடுகளுக்கு தானங்கள் சாப்பாட்டுக்கான ஒரு செலவு தொகை. மாசத்துக்கு அந்த பசுமாடுக்கு எவ்வளோ செலவழியுதோ, இவங்களால முடிஞ்ச தொகைகள் குடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி வந்து ஒரு விடுதலை, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை. அதாவது 8ஆம் இடத்துல ராகுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஸோ, அதனால் வரப்போகின்ற பாதிப்பிலிருந்து இவங்க விடுபட்டுருக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? எதுலலாம் கவனமா இருக்கணும்? அவங்க என்ன தானம் பண்ணணும்? அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு? சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவான் ராசிக்குள்ள வராரு. ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்ப இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாற்றங்கள குடுக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள், நம்மள வந்து சந்திரனையோ அல்லது கிரகங்களுடைய குருவையோ, சுக்கிரனையோ லாக் பண்ணா, ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்பவுமே இருக்கும். ஆனா, இந்த சூழ்நிலையில பதட்டப்பட தேவையில்ல. ம். நிதானத்தை மட்டும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க கரெக்ட்டா கடைபிடிக்கணும். கையாண்டாங்கன்னா, வெற்றி பெறலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உறுதியா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க அப்படியே காதல சொல்லவா, வேண்டாமா? காதல சொல்லவா, வேண்டாமா? இருப்பாங்க. இவங்க யார காதலிக்காங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க, "ஏய் எவ்வளவு நாளையா பார்த்துக்கிட்டு இருப்ப? நான் நீ சொல்லுவேன்னு பார்த்தேன். சொல்லு." அப்படின்னு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் பார்ட்டி. அது ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண். அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "நான் உன்னை லவ் பண்றேன் வா. லவ் பண்றியா இல்லையா?" அப்படின்னு ஓப்பனா கேட்கக்கூடிய ஆற்றல்கள் இப்போ கண்டிப்பா ராகு பயிற்சியில ஏற்பட போகுது. ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே, இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக இவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் விலகும் என்று பார்க்குறோம். ஸோ இவங்க என்ன விஷயத்தில கவனமா இருக்கணும்? நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில கவனமா இருக்கணும்னா, ஒரு விஷயத்த முடிவெடுத்து குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாச்சும் பொறுமையா, நிதானமா, சரியா தவறான்னு யோசிச்சு செய்யணும். அவசரப்பட்டு மட்டும் செஞ்சிடக்கூடாது. அவசரப்படாம நிதானமா செஞ்சாங்கன்னா, சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான ராகுகேது பயிற்சியா இருக்கும்ங்கிறது உண்மை. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி அப்ப நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க என்ன தானம் பண்ணா நல்லாயிருக்கும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு பறவைகளுக்கு இவங்க ஏதாச்சும் டெய்லி காலையில எந்திரிச்சு அவங்க வீட்டு பக்கத்தில வர பறவைகளுக்கு இவங்க வந்து உணவுகள் போட்டாங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஐயா பறவைகளே எங்க ஏரியா பக்கம் வரத நான் பார்க்க முடியல அப்படின்னா, எங்க பறவைகள் அதிகமா கூடுமோ கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மரங்கள் இருக்கு. ஸோ அங்க போய் இவங்க அந்த பறவைகளுக்கான தானங்கள் கொடுக்கும்போது, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கர்மா அடிப்படையில இவங்க வெற்றி பெறுவாங்கிறது உண்மை. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த காதல் வந்து காதலிக்கிறவங்களே வந்து எத்தன நாள் தான் என்ன பார்த்துட்டு இருப்ப அப்படின்ற ஒரு ரொம்ப ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு? கன்னி ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவான் விலகுறதே பெரிய விஷயம். ஜென்ம கேது சித்தன் போக்கு, சிவன் போக்குன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த நிலையில தான் நம்ம கன்னி ராசிக்காரங்க இந்த 1 1/2 வருஷமா இருந்திருப்பாங்க. "ஐயா முடியல, என்னைய விட்டுட்டு போங்களேன், ப்ளீஸ் கெஞ்சி கேட்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மையில கேது பகவான் ஒரு லாக்க குடுத்திருப்பார். 7ஆம் இடத்துல ராகு. அப்புறம் நீயா நானா பார்ப்போமா? அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் இவங்களுக்கு நடந்திருக்கும். இவங்க சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. சுய ஜாதகமும் ராகு கேதுனால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 வருஷமா அவங்க பெரிய டாமினேஷன்ல இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நிலை மாறப்போகுது. ஒரு ஃப்ரீ மைண்ட். நான் என்ன நினைக்கணும், அத செய்ய போறேனப்பா. நிம்மதியா செய்றேன். இந்த 1 1/2 வருஷம்
ஃபஸ்ட்டு மன நிம்மதியை எதிர்பார்த்தேன், அது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி உறுதியா அந்த ராகுகேது பயிற்சிக்கு முடிஞ்ச பிறகு இவங்க சொல்லக்கூடிய ஆற்றலும், செயல்பாடுகளும் இருக்க போது. அதேபோல இவங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். சரி. இனிமே வந்து தடை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. கிடையாது. உறுதியா இவங்க என்ன நினைக்காங்களோ அத முயற்சி செய்து கரெக்ட்டா ப்ராப்பரா இவங்களுடைய சுய புத்தி மூலமா செஞ்சாங்கன்னா, வெற்றி உண்டுன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் எந்த விஷயங்கள ராகுகேது பயிற்சி அப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல பயணங்கள் செய்யும்போது கவனமா இருக்கணும். இங்கேருந்து வெளியூரோ, வெளிமாநிலங்களோ போறாங்க அப்படின்னா, கட்டாயமா வண்டி, கார் ஓட்டிட்டு போனாலும் சரி, பைக் ஓட்டிட்டு போனாலும் சரி, ரொம்ப கேரிங்கா ஒரு ப்ராப்பரான சேஃப்டி ரெடி பண்ணிட்டு தான் இவங்க போகணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ராத்திரியில தூங்குறதுக்கு கொஞ்சம் வேகமா தூங்கணும். வேகமா தூங்கணும், வேகமா சாப்பிடணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சது 8 மணிக்குள்ள சாப்பிடுன்னு சொன்னாங்க. இப்ப வேலைய முடிச்சுட்டு வரவே 11 மணி ஆயிருது பார்த்தீங்களா? ஸோ இந்த சாப்பாடு வகைகள வந்து இவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, ம். ஹெல்த்ல இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும், மிகப்பெரிய முன்னேற்றமும் முன்னேற்றமும் உண்டு. இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சி காலங்கள்ல யாருக்கு தானம் பண்ணா வெற்றி உண்டு அப்படின்னா, நம்மளுடைய 3ஆம் பாலினம்னு சொல்லக்கூடிய திருநங்கைகளுக்கு இவங்க உதவி செஞ்சாங்கனாலே, இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டு. இவங்க வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் அவங்கள்ட்ட வந்து பணம் கேட்டாலோ, ஏதாவது ஒரு உதவி கேட்டாலோ மறுக்கவே கூடாது. என்னால முடிஞ்ச உதவி. அவங்க ஒரு ரூ. 5 கேட்காங்க, இல்ல ஒரு ரூ. 100 கேட்காங்கன்னா, இவங்ககிட்ட என்ன முடியுமோ, இல்லன்னு சொல்லாம இவங்க இந்த ராகுகேது பயிற்சி அப்ப குடுத்துறணும். அவங்களுக்கு ஒரு மரியாதை குடுக்கணும். ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு தெய்வமா பார்க்கலாம் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தாங்கன்னா, இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ராகுகேது பகவான் உறுதியா குடுப்பார். சிறப்பு. கன்னிராசி நேயர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அவங்க என்ன தானம் பண்ணணும்? யாருக்கு பண்ணணும்? திருநங்கைகளுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராகு பகவான் 5ஆம் இடத்துல வராரு. கேது பகவான் வந்து 11ஆம் இடத்துல வராரு. அப்ப எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாருடைய சுய ஜாதகத்திலயுமே கேது 11ல உட்கார்ந்தா வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இந்த காலகட்டங்கள். இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய தனித்திறமையையும், வலிமையான தன்மையையும் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. சரி. நான் என்ன பண்ணேன்னே தெரியல. தூங்கவே முடியலங்க. தூங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்த்த நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள், வேலைய முடிச்சுட்டு வந்து படுத்தோனே நிம்மதியா தூங்குனேன். ஒரு ரிலாக்ஸா இருந்தேன். அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு உண்டு. ஸோ நம்ம ஏற்கனவே சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள சொன்ன மாரி, துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வதனால், உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆண் குழந்தை உறுதியா கிடைக்கும். இவ்வளவு நாளா குழந்தையே இல்லங்க. 3 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறோம். குழந்தை கிடைச்சுதுன்னா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான சூழ்நிலை நடந்த மாரின்னு எதிர்பார்க்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குனாலும் சரி, 2வது குழந்தையாச்சும் ஆண் குழந்தை பிறக்குமான்னு சொல்லி காத்திருப்பாங்க பார்த்தீங்களா? உறுதியா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. ஏன்னா 2 குழந்தையுமே நமக்கு முக்கியம் தான். ஆண் குழந்தை உள்ளவங்க பெண் குழந்தை இல்லன்னு வருத்தப்படுவாங்க. எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கும். ஆனா, ஆண் குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த கிரகம் என்ன பண்ணுது? தன்னுடைய கடமையை கரெக்ட்டா செஞ்சு குடுக்குன்னு பார்க்குறோம். ஸோ இவங்க இந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உணர்ச்சிவசப்பட்டு காதல் பண்ணிக்கும். ஒரு காதல்லேருந்து 2 காதலமாகும். 2 காதல் 4 காதலா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஐயா! ஒரு காதலே எனக்கு வாய்ப்பு இல்லன்னு சொல்லி கமெண்ட்ஸ் குடுக்கலாம். ஆனால், இந்த கிரகம் என்ன பண்ணும்னா, ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்கள பார்க்க தோணும். ஸோ இந்த விஷயங்கள்ல என்ன பண்ணணும்னா கவனமா இருக்கணும். உங்கள நம்பி வந்தவங்களை நீங்க ஏமாற்றாம இருக்கணும்னா, நீங்க கரெக்ட்டா அந்த கிரகத்துடைய விஷயங்கள்ல தானங்கள் குடுக்குறது, செயல்பாடுகள் செய்யும்பொழுது, ஒரு நல்ல மாற்றமான, முன்னேற்றமான சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த ராகுகேது பயிற்சி அப்ப நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்ன தானம் குடுத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு? யாருக்கு அந்த தானத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத யாத்திரை செல்வாங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக யார் யாரெல்லாம் பாத யாத்திரை செல்றாங்களோ, அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவு பிஸ்கட்டு, தண்ணி கேன் சேர்ந்து குடுத்தாங்கன்னா, இந்த ராகு பகவானால் ஏற்கின்ற பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா ராகு வந்து ஒரு அப்படியே ரன்னிங்லேயே இருக்கவர். அப்ப கேது வந்து ஆன்மீக பயணம். அப்ப இந்த 2யும் சேர்த்து இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உறுதியாக இவங்கள் இந்த தானத்தை செய்ய வேண்டும்னு பார்க்கிறோம். அல்லது ஆன்மீக கோயில், அதாவது கோயில்கள்ல உள்ள செயல்பாடுகளுக்கு ஏதாவது இவங்களால முடிஞ்ச தானங்கள், அந்த பொருள்களாக குடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? என்ன தானம் குடுக்கணும்? இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு?
நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு செல்றாரு. ஸோ அப்படி செல்லும்போது, இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது? என்னென்ன விஷயங்கள்ல இவங்க முன்னேற்றம் அடைய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வண்டி வாகனங்கள் இவங்க புக் பண்ணி, அத புடிச்ச மாரி ஒரு வண்டிய வாங்குவாங்க. அப்படியே அந்த வண்டிய பார்த்தா அப்படியே சூப்பரா இருக்கியா, அழகா இருக்கியா, சூப்பரா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலைகள்ல முயற்சி எடுத்து பல விதமான தடைகளை அடைஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, தடையை தகர்த்தெறிந்தேன், வீடு கட்டினேன். எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கு. அல்லது சொந்தமா ஒரு இடம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்புல, ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா, பொருளாதாரத்தில நல்ல மாற்றத்த குடுப்பார். அப்புறம் தாயாருடைய உடல் ஆரோக்கியங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். தாயாரோட சொத்துக்காக காத்திருக்கவங்க, அம்மா சொத்து கிடைச்சா சந்தோஷம் சாமி, நாங்க வெற்றி பெற்றுருவோம். எங்களுக்கு கொஞ்சம் அந்த சொத்து ஒரு பிரச்சனையாவே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த சொத்து பிரச்சனை இல்லாம இவங்க பக்கம் சாதகமா தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும். இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடன் இருப்பவர்களை ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தான் வச்சுக்கணும். தன்னுடைய அது வந்து தோழனாக இருந்தாலும் சரி, தோழியாக இருந்தாலும் சரி, அல்லது நட்பாக, கணவன் மனைவி யாருனாலும் சரி, அவங்கட்ட வந்து ரொம்ப கேரிங்கா ஒரு வார்த்தையும் பேசும்போது அவங்க கரெக்ட்டா நம்மட்ட பேசுறாங்களா? உண்மை தன்மை இருக்கிறதா என்பதை இவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு உத்தரவாதமே குடுக்கணும். அவசரப்பட்டு குடுத்துட்டாங்கன்னா, குடுத்தது ஏன்டா குடுத்தோம்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டியது. ஏன்னா விருச்சக ராசி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சிவசப்பட்டாலும் ஓவர் உணர்ச்சிவசப்பட்டுருவாங்க. ஐயா! நான் இப்படி பண்ணேன், கடைசியா என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்ப ஏமாறக்கூடாது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணணும்? ஒரு தடவைக்கு 2 தடவ அவங்க நல்லா செக் பண்ணிட்டு செஞ்சாங்கன்னா வெற்றி உண்டு அப்படின்னு பார்க்குறோம். இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சி அப்ப என்ன தானங்கள் குடுத்தா, என்ன வழிபாடுகள், செயல்பாடுகள் செய்யும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசி அன்பர்கள் முடிஞ்ச அளவு அவங்க கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களை ரொம்ப மரியாதையா நடத்தணும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி. சக ஊழியர்களுக்கு மரியாதை குடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம். சக ஊழியர்களை மதிக்காம ஏதாவது செஞ்சாங்கன்னா, பதவி இழப்பு, அதாவது இறக்கம். இழப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு மேல் போஸ்டிங்ல கீழ் போஸ்டிங் பட்டுன்னு வந்துட்டோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பது உண்மை. ஸோ, அப்ப அவங்களுடைய ஃபீல்ட்ல குறைஞ்ச ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள். நான் செய்றேனே உனக்கு. நான் இருக்கேனே உனக்கு அந்த ஒரு வார்த்தைகள கரெக்ட்டான நபர்களுக்கு உதவி செய்யும்போது, இவங்களுடைய கிரக அமைப்பு இவங்கள அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போயிரும் என்பது உண்மை. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு சொன்னாலே, மேக்ஸிமம் வந்து தனுசு ராசியில ஒண்ணு ஆசிரியர்கள் அதிகமா பார்ப்போம். ஆசிரியர், பேராசிரியர் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு உரிய அங்கீகாரத்தில இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா, பேங்க் டிபார்ட்மெண்ட்ல போயிருவாங்க. இந்த 2ம் வந்து தனுசு ராசிக்கான ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இல்லங்க நான் அந்த ஃபீல்ட்லயே இல்லங்கன்னா, இவங்களுக்கு கீழ ஒரு 5 பேர் வேலை பார்ப்பாங்க. இவங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும், இவங்களுக்கு கீழ 5 பேரு வேலை பார்ப்பாங்க. இருக்கிறதுலயே இந்த 2025ல நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வருட பயிற்சி பலன்கள் சொன்னதுல சொன்ன மாரி, இருக்கிறதுலயே டாப் ஒரு பொசிஷன் போறது நம்மளுடைய தனுசு ராசி என்பது தான். ஏன்னா ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த மாற்றம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தாயாருக்கும் இவங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருக்கு. எங்க அம்மா என்னை புரிஞ்சுக்கவே இல்ல. எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. தனியா இருக்காங்க. நான் எங்க அம்மாவ ஃபீல் பண்ணி ஏத்துக்கணும்னு நினைக்க முடியல. அப்படின்னா, அந்த ஃபீலிங் புரிஞ்சு அவங்களே உங்கள தேடி வருவாங்க. இல்ல இவங்க அம்மாவ விட்டு பிரச்சனை பண்ணி அனுப்பியிருந்தாலும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தவற உணர்ந்து அம்மாவ மறுபடியும் கூட்டுக்குருவாங்க. ஸோ இந்த சூழ்நிலைகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களை விட வயது குறைந்தவர்கள், மூத்தவர்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்ப உறவுல ஒரு நான் இருக்கேன்னு அந்த பாண்டிங்க குடுக்க போற காலகட்டம் தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு. இதுல தனுசு ராசியில பெண்கள் யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ரொம்ப நாளா நகை வாங்கல, நகை அடகுல இருக்கு. என் நகைய நான் மீட்டுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இந்த ராகு கேது பயிற்சி நகையை மீட்டெடுக்கிறது, புதிய நகைகளை வாங்குவது, ஆடம்பர பொருட்களை வாங்கி ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இவங்க என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? கவனங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனாருக்கும் இவங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபம் வரலாம். அல்லது அப்பாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்பாவுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனா, இவங்க என்ன பண்ணணும், உடனே மருத்துவரை பார்த்து அத சால்வ் பண்ணிடணும். விட்டுக் குடுக்கக்கூடாது. ஏன்னா தனுசு ராசி எக்காரணத்த கொண்டும் தகப்பனையும், தாயையும் விட்டுக் குடுக்கவே கூடாது. ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம் தான் நம்மளுடைய தனுசு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 9ஆம் இடத்து பாக்கியத்தை பெற்ற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள், தகப்பனாருக்கு சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை வருதுன்னா,
உடனடியாக அவருக்கு உதவி செஞ்சு அவரை அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு போகணும். அதே போல் இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு இவங்க கரெக்டாக பின்பற்றணும். இந்த 1½ வருஷத்தில் குலதெய்வ வழிபாடு இவங்க நல்லா மனசார பண்ணிட்டாங்கன்னா வெற்றிகரமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உறுதியாக சந்திப்பாங்க. சிறப்பு. தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? மகர ராசி அன்பர்கள் பல 7.5 சந்திச்சுட்டு தான் இப்போ வாழ்க்கையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படா நிம்மதி? நானும் எவ்வளவோ இரக்கம், அன்பு, பாசம் வச்சு பார்த்துட்டேன். என்னைய புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் ஏன் இப்படி போராடுறேன் அப்படிங்கிற ஏக்கத்திலையும் கவலையிலும் இருக்கிறது தான் நம்மளுடைய மகர ராசி. ஸோ இந்த 7.5 சனி பகவான் தன்னை மாற்றி அவர் என்ன பண்ணுறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறது அதுவே மிகப்பெரிய வெற்றி. இதுக்கு அடுத்தபடியாக 3ஆம் இடத்தில் இருக்கும் ராகு 2க்கு வர்றது மிக அமோகமான யோகம். பொருளாதாரம் கையில் காசு இல்லை, கையில் எப்போ காசு கிடைக்குனே தெரியல, அந்த காசுக்காக நான் உட்காந்து ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய வாழ்க்கையில் காசு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு பணம் உறுதியாக தேவைப்படும் அளவை விட கொஞ்சம் அதிகமாக வரும். கொட்டோ கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டம் தான் மகர ராசிக்கு இந்த அற்புதமான சூழ்நிலைகள். அந்த அளவுக்கு ஒரு பணம் வரும். ஆனால் அந்த பணத்தை பாதுகாக்கும் தன்மை மகர ராசிக்கு இனிமேலாச்சும் வரணும். இவனால இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டேன், இவன் கேட்டான் கொடுத்துட்டேன், ஃபேமிலியில் கேட்டான் கொடுத்துட்டேன், எனக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு 100 ரூபா தான் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. 10,000 ரூபா கையில் இருந்தாலும் அப்படியே தானம் கொடுத்துட்டு கையில் 100 ரூபா வச்சுட்டு அதை வச்சு சாப்பிடலாமான்னு நினைப்பாங்க. ஸோ அந்த நிலையை மாற்றி தன்னுடைய ஃபேமிலிக்காக, தன்னுடைய அங்கீகாரத்துக்காக பண சேமிப்பை எடுத்து வச்சாங்கன்னா இவங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. 8ஆம் இடத்துல கேது உட்காராரு, 2ல் ராகு, 8ல் கேது. இப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னா இவங்க உடனே உதவி செஞ்சிடும். அதே போல் இவங்களுடைய அம்மா வழி உறவில் தாத்தா பாட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேடி போய் இவங்க என்னது மாதம் செலவுக்கு ரூபா கொடுக்கும். இந்தாங்க வச்சுக்கோங்க பாட்டி, நீங்கள் சாப்பிடுங்க, என்னுடைய பங்கு இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சேமிச்சுட்டு யாருக்கு கொடுக்கலான்னா அவங்களுடைய அம்மா வழி உறவான தாத்தா பாட்டிக்கு உதவி செய்வது மூலமாக இவங்களுடைய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ் இவங்களுடைய கேது பகவான் இவங்களை இப்போ லாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள்ல இவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றி காணலாம் என்பது கிரகத்துடைய கணக்கு. சரி. இப்போ மகர ராசி நேயர்களுக்கான ராகு கேது பயிற்சி பார்த்துட்டோம். அடுத்ததாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கும்ப ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. கேது பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்போ இந்த 2 கிரக அமைப்புகள் கும்பராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள், என்னடா பண்ணன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த கும்பராசினர்கள் இதை செய்யலாம், இப்படிலாம் செய்யலாங்கிற ஒரு உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ராகு பகவான் மூலமாக கும்பராசிக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் நான் முட்டி மோதி தான் கஷ்டப்படுறேன், அந்த தடைகள் இல்லாமல் நான் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்குமே கேது பகவான் 7க்கு வரனால தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கும்பராசிக்கு உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. கும்பராசியில் கல்யாணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, உறுதியாக இந்த 1½ வருடத்தில் ராகு பகவான் உங்களை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னாடி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்பது கிரகத்தினுடைய செயல்பாடு. இப்போ கவலைப்பட வேண்டாம், மருத்துவமாக தேடுறோம், எந்த மருத்துவத்துக்கு போனாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய ஃபேமிலியே 10 பேர், 15 பேர், 8 பேர், 7 பேர்னாகி இப்போ நாம் 20 நமக்கு 20 இப்போ நாம் 20 நமக்கு ஒரு இப்போ நமக்கு எங்கே குழந்தை அப்படிங்கிற மாதிரி மருத்துவத்தை நாட வேண்டிய சூழ்நிலைகள். ஸோ அந்த நிலையில் இருக்கும்பொழுது சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறம்போது தான் இறைவன் புண்ணியத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இதில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த வருத்தத்தை நீக்குவதற்கு ராகு பகவான் தன்னுடைய கடமையை செஞ்சு, ஏன்னா கிரகங்களிலே மிக தன்னுடைய செயல்பாடுகளில் வலிமை பெற்ற கிரகம் தான் ராகுவும் கேதுவும். அப்போ ராகு தன் நினச்சிட்டாருன்னா எந்த கிரகம் இருந்தாலும் அது என்ன பண்ணுவார், அடித்து தூக்கி போட்டு நான் கொடுக்க பேசாமல் ஓரம் உட்காரு அப்படின்னு கொடுத்துருவார். அப்போ குரு பார்வையும் கிடச்சிச்சுன்னா அது மங்களகரமாக கொடுத்துருவார். ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. திருமண பாக்கியங்கள் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. காதல் திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் பிரச்சனையில் முடிஞ்சு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் இருக்கும், நாங்கள் அப்படியே நேக்காக போனோம் கல்யாணம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற இல்லாமல் போவீங்க, மாட்டிக்கிடுவீங்க, அங்கே வச்சு உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவு குடும்பத்துடைய பெயரை கெடுக்காமல் எந்த அளவுக்கு ஒரு காதல் பண்ணி கல்யாணம் முடிக்கணுமோ
முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலகட்டங்கள்ல இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ராகு கேது பயிற்சி அப்ப நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இந்த 1 1/2 வருஷத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நட்பு, தன்னுடைய கணவன், மனைவி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வார்த்தைகள விடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். பட்டுன்னு கோவப்பட்டு விட்டுட்டாங்கன்னா, இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் கேது உட்கார்ந்திருக்காரு. இவ்வளவு நாளா பொறுமையா இருந்த அவங்களுடைய பார்ட்னரோ அல்லது இவங்களுடைய நண்பரோ அல்லது கணவன், மனைவியோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அமைதியா இருந்திருப்பாங்க. கேது வந்தனால திரும்ப அடிச்சு ரிப்பீட் குடுப்பாங்க. "என்ன நீ சொல்றியா? அப்ப நான் உனக்கு யார் தெரியுமா?" அப்படின்னு சிம்ம ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த குணத்தை அவர்கள் காட்டி விடுவார்கள். அதனால முடிஞ்ச அளவு இவங்க என்ன பண்ணணும், பொறுமையா அவங்களுடைய பார்ட்னர்ஸ்ட்ட எந்த பார்ட்னரா இருந்தாலும் சரி, அது பிசினஸ் ரீதியா இருந்தாலும் சரி, ஃபேமிலி ரீதியா இருந்தாலும் சரி, அந்த பார்ட்னர்ட்ட இவங்க அமைதியா, பொறுமையா பேசணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் இவங்களுடைய அமைப்பு ரீதியாக விரிவாக்கம் பண்றேன்னு சொல்லி பெரிய விரிவாக்கம் பண்ணிடக்கூடாது. நான் கொஞ்சம் காசு நிறையா வருது, நான் பிரம்மாண்டமா பண்ண போறேன்னு சொல்லி, பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு தான் இவங்க பயணிப்பது நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்ன தானம் குடுத்தால் இவங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இவங்க வந்து ஆடைகள் வாங்கி குடுக்கலாம். கோயில்ல வச்சு குங்குமம், அந்த தாலி பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள குடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடியறதுக்காக காத்திருப்பாங்க. காசு இல்லாம, எனக்கு கல்யாணம் முடிஞ்சா போதுமப்பா, எப்படியாவது கல்யாணம் முடிய ஒரு செலவுக்கு அமௌண்ட் வேணும்னு நினைக்காம பார்த்தீங்களா? அவங்களுக்கு அந்த கஷ்டப்படுற ஏழை பெண்களுக்கு இவங்க கல்யாணத்துக்கான ஒரு செலவுல ஒரு சின்ன தொகைய எடுத்துக்கிட்டாங்கன்னா, கும்பராசிக்கு சுப மங்களங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் கட்டாயமா அவங்க குடும்பத்தில நடக்கும். கும்பராசி நேயர்கள் நெறைய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காதல் திருமணத்துல தொடங்கி சின்ன சின்ன விஷயம் கூட சொல்லியிருக்கீங்க. இப்ப அடுத்ததாக மீன ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ராசிய விட்டு கடந்து ராசிக்கு 12க்கு வராரு. சனி பகவான் ராசிக்கு வராரு. ஒரு 2 பாவ கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்கன்னா, மாறிக்கிறாங்க. சனி உள்ள வந்தோனே ராகு இங்கிட்டு வெளிய வராரு. இந்த காலகட்டங்கள்ல கேது பகவான் எத்தனாம் இடத்துல உட்கார்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. கேது 6ல உட்கார்ந்திருக்காரு. ராகு 12ல உட்கார்ந்திருக்காரு. இப்ப இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, உள்ளூர்லகம் வெளியூர்ல போய் பொழச்சுக்கும். வெற்றி உண்டு. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருக்கேன்னா, நகர்ந்து சென்று வேலை பார்க்கறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். நான் இங்கேருந்து அப்படியே மூவபிள்லயே வேலை பார்க்குறேன். லாபம் உண்டு. உட்கார்ந்த இடத்திலேயே வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த வேலையில கவனம் செலுத்தணும். வேற யார்ட்டயாவது குடுத்துட்டு போயிறக்கூடாது. குடுத்துட்டு போனா மாட்டி விட்டுருவாங்க. கூட இருக்கவங்களே உங்கள லாக் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ, அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து வாங்கி ஒரு விஷயத்த செய்யணுங்கிற கொள்கைய விட்டுறணும். ஏன்னா கடன் வாங்கிட்டீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 1 1/2 வருஷத்துல நீங்க எந்த கடன் வாங்குறீங்களோ, அந்த கடனை அடைக்க 4 1/2 வருஷம் போராடணும். முடிஞ்ச அளவு இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் நம்ம தேடி போ தேவல்ல. ஐயா உங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுக்கு லோன் வேணுமா? உங்களுக்கு அந்த ஆஃபர் தரேன், இந்த ஆஃபர் தரேன்னு சொல்லி கூட்டு வச்சு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்மள வச்சு செய்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள போய் லாக் ஆயிறக்கூடாது. ஏன்னா, ராகு 12ல உட்கார்ந்திருக்கான்னா ஆசைய தூண்டி விடுறான்னு சொல்லி, இங்க கேது வந்து என்ன பண்ணுவாரு, கடன வாங்க வச்சா வச்சு செஞ்சுருவாரு. அப்ப தேவையில்லாத விஷயங்கள்ல, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வாங்கக்கூடாது. அதேபோல வாண்டடா யாராவது ஒருத்தவங்க வந்து கையெழுத்து போடுங்க. ஒரு கையெழுத்து தானே, நீங்க போட்டீங்கன்னா நான் கட்டிக்கிருவேன்பாங்க. அந்த விஷயத்த செஞ்சிடவே கூடாது. ஐயா! நீ கடன் வாங்குனா நீ கையெழுத்து போட்டு வாங்கிக்கோ. நான் தலையிட மாட்டேன். அப்படின்னு சொல்லி இவங்க கரெக்ட்டா இருந்தாங்கன்னா, நல்ல வெற்றி உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ராகு கேது பகவான் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவங்க என்ன தானம் பண்ணா வெற்றி? என்ன விஷயங்கள்ல இவங்க தானம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னா, சீருடை அணிந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அது எந்த சீருடையா இருந்தாலும் சரி. சீருடை அணிந்தவர்களுக்கு மாசத்துக்கு 1 நாள் வயிறார சாப்பாடு. அது 5 பேர்னாலும் சரி, 50 பேர்னாலும் சரி. அது உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் த த வாட்டரோட தண்ணியோட சேர்த்து குடுத்தால், அவங்களுக்கு இந்த ராகு கேது பகவான் தாக்கம் இல்லாமல் வெற்றி குடுப்பதற்கான ஒரு ஆப்ஷனை உறுதியா குடுப்பாரு. மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். 12 ராசி நேயர்களுக்கான இந்த ராகு கேது பயிற்சி எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்? அவங்களுக்கு எதெல்லாம் நன்மை பண்ண போது? என்னென்ன தானம் பண்ணா அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சேஃபா அவங்க டிராவல் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த எபிசோட்ல எங்களுக்காக சொன்னீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். தேங்க் யூ.